பல்டி கபடி படம் செம ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி அமர்ந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் இது 4 நண்பர்கள் கதை. அவர்களுக்கே தெரியாமல் ஒரு கேங்ஸ்டர் உலகுக்குள் நுழைந்து அந்த உலகம் அவர்களை எப்படி சுத்தவிட்டு எங்கெங்கு இழுத்துச் செல்லுது என்பதுதான் இயக்குனர் உன்னி எடுத்திருக்கும் எமோஷனல் டிராமா. ஷான் நிகம் அலட்டல் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான நடிப்பில் படம் முழுவதும் அசத்தியிருக்கிறார். சாந்தனு மிடுக்கான கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு சீனிலும் கலக்குகிறார். அதோடு படத்தில் நடித்த சப்போர்ட்டிங் காஸ்ட் தங்கள் பங்கு சிறப்பாக செய்து இருக்கிறார்கள். வில்லன் ரோலுக்கு வந்த செல்வராகவன் ஜெட் வட்டி விடுபவர். சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கி பணம் தராதவர்களை உடை உருவி அவமானப்படுத்துறார். அந்த வில்லத்தனத்துக்கு சரியான பாஸ் மார்க். அதுக்கு அடுத்தது அல்போன்ஸ் ஜி மா இருவரும் செம்மா நடித்திருக்காங்க. குறிப்பா இரண்டாம் பாதியில் ஜி மா ஆடும் ஆட்டத்துல 4 நண்பர்களும் சிக்கிக்கொள்வது படம் முழுக்க வித்தியாசமா திருப்பமா வேலை செய்திருக்கு. படத்துக்கு ஒரு சின்ன குறை சொல்லணும்னா முதல் பாதி ஃபோல் கபடி விளையாடுறாங்க சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம்தான் படம் கதைக்குள் ப்ராப்பர்லி நுழைகிறது. இடைவேளைக்கு அப்புறம் தான் ஸ்டோரி கிக்கேறுது. நண்பர்களுக்குள் நடக்கும் எமோஷனல் போராட்டங்கள் குறிப்பா சாந்தனுவின் டிசிஷன்கள் இவங்க வாழ்க்கையையே சிக்க வைக்கிறது. கடைசில பெரிய கூட்டம் இவர்களை கொல்ல வரும்போது அந்த அரை மணி நேரம் ஃபுல் பராபரா சஸ்பென்ஸ் மற்றும் ஆக்ஷன். படம் மொத்தத்தில் ஹைலைட் சண்டை காட்சிகள். ஷான் சாந்தனு மெயின் 4 பேரும் செம மிரட்டியிருக்காங்க. சாய் அபயங்கரின் இசை மாஸ் காட்சிகளுக்கு செம்மா சேட் ஆனது. ஆனா சில இடங்களில் காட்சிக்கு ஒட்டாமலே போயிடுது. ஒளிப்பதிவு பிரமாதம்.